வணக்கம் மக்களே, இப்போ நாம் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்க பெருமாள் முடியல. இந்த மலைக்கு எப்படி வரதுண்டா, கோயம்புத்தூர் காந்திபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஆனைக்கட்டி பேருந்து ஏறி அங்கிருந்து மாங்கரை சோதனை சாவடியில் இறங்கினோம்டா, அங்கேருந்து மலை அடிவார கிராமத்துக்கு ஜீப் வசதி உண்டு. நம்ம சொந்த வாகனத்தில் வந்தால் நேரடியாக மலை அடிவார கிராமத்துக்கே வந்து சேர்ந்துடலாம். இந்த மலை ஏற புரட்டாசி சனிக்கிழமைகள் மட்டுமே அனுமதி உண்டு, மற்ற நாட்களில் அனுமதி இல்லை. இந்த மலை ஏற காலை 7 மணியிலிருந்து காலை 10 மணி வரை மட்டுமே அனுமதி உண்டு. காலை 10 மணிக்கு மேல் இந்த மலை ஏற அனுமதி இல்லை. இந்த மலை ஆரம்பத்தில் சமதளமாகவும் பின்னர் செங்குத்தாகவும் ஏறும். இப்போது நாம் வழுக்குப்பாறை போன்ற ஒரு பாறை பகுதிக்கு வந்திருக்கோம். இங்கிருந்து மலையின் சுற்றுப்புறங்களை ரசிப்பதற்கு அருமையான இடமாகும். அந்த பாறை பகுதியை கடந்து வந்தோம்னா மறுபடியும் மரங்களின் ஊடே நடந்து செல்ல வேண்டும். கரடுமுரடான பாதையை கடந்து சென்ற பின் ஒரு வழுக்குப்பாறையின் மீது ஏறி செல்ல வேண்டும். இந்த பாறையில் கொஞ்சம் கவனமாக செல்லல் வேண்டும். இப்போ நாம அந்த மலையோட உச்சிக்கு தான் செல்ல போறோம். மரங்களையும் பாறைகளையும் கடந்து வந்த நாம இப்போ புல்வெளிக்குள்ள நடக்க போறோம். இங்கே இருக்க புற்கள் ஒரு ஆள் உயரத்துக்கு வளர்ந்துருக்கு.
இப்போ புல்வெளியை கடந்து மலை உச்சிக்கு வந்தாச்சு. இங்கே யானை சாணங்கள் தென்படுது. இந்த மலையில் யானைகள், கரடிகள், காட்டெருமைகள் இருக்கதா சொல்கிறாங்க. இப்போ நாம் யானை சாணத்தை பார்த்தாச்சு. அங்கே தெரிகிற அந்த பாறைக்கு கீழே தான் பெருமாள் இருக்காரு. இந்த பெரிய பாறையை சுற்றி கிரிவலம் வருவாங்க. அந்த பாறை இடுக்குகளில் கிரிவலம் வருவாங்க. இந்த மலையேற எனக்கு 2.5 மணி நேரம் ஆச்சு. இந்த மலையில் தண்ணீரோ உணவோ கிடைக்காது. ஆகவே நீங்கள் கீழிருந்து வரும்போது உங்களுக்கு தேவையான தண்ணீரும் உணவும் கொண்டு வந்துருங்க. இப்போ மலை இறங்க ஆரம்பிச்சாச்சு. மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.